தனித்து துணைத் தலைவராக ஒரு 5 ஆண்டு காலம் பணியாற்றினேன். இடைத்தேர்தலில் ஒரு கவுன்சிலராக பணியாற்றினேன். எங்கள் ஊர் கோயில் வந்து சிவன் கோயில், பேரேரியம்மன், பிடாரி பேரேரியம்மன் கோயில், பிடாரி கல்லியம்மன் கோயில், காரீஸ்வரர் கோயில். இந்த 4 கோயில் வந்து தனியாராக ஒரு நபர் மட்டும் இந்த கோயிலுடைய அறங்காவலர் நான் தான் சொல்லி பல காலமாக இதை பயன்படுத்தின்னு வந்தார். அதோடைய சொத்துக்களையும் உண்டி வசூல்களையும் பண்ணியிருந்தார். இப்போ அரசு வந்து இந்த கோயிலெலாம் அறநிலைத்துறை எடுத்ததுனால நாங்கள் போன ஆண்டு 17/7/2024 அன்று பேரேரியம்மன் கோயில் முன்பாக இந்த கேள்வியை திருவிழா அன்று துவக்கும் பொழுது இதே தாசில்தார் ஆபீஸிலிருந்து பீஸ் கமிட்டி, காவல்துறை அதிகாரிகள், சங்கர் நகர் துணை ஆய்வாளர் அனைவரும் சேர்ந்து நீங்கள் பீஸ் கமிட்டி ஒன்று போடுறோம், அங்கே வந்து நீங்கள் அமைதியாக பேசுங்க, 2 மாதத்தில் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ கரெக்டாக இன்னும் 4 நாள் வந்தால் அதே தேதி அதே மாதம் ஆண்டு மட்டும் ஒரு ஆண்டு முடிய போகுது. இப்போ வந்து பீஸ் கமிட்டி போடும் போது மீண்டும் பார்க்கலாம், இன்னொரு 4 நாள் டைம் கேட்குறாங்க. 4 நாள் டைம் கேட்டால் இந்த வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் முதல் வாரம் அந்த திருவிழா நடக்கும் பேரேரியம்மனுக்கு. மீண்டும் இதே சொல்லணும்னு எங்களை ஏமாற்றப்படுறாங்க. ஒரு ஆண்டுகளாக இந்த அதிகாரிகளையும் காவல்துறையும் பார்த்துருந்தனால ஏமாந்து தான் இதுவாக இருக்கு. இது நாங்கள் சட்ட ரீதியாக இந்த காவல்துறையோ அல்லது இந்த தாலுகாவுடைய அரசு அதிகாரிகளோ சாமி வர்றதுக்கு நல்ல வழி செஞ்சால் அனைவரும் ஒரு ஒட்டுமொத்தமாக அனைத்து சமுதாயம் செய்யறதுக்காக தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இது கிடைக்கலன்னா சட்ட ரீதியாக எங்களுடைய உரிமையை கேட்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்.